ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு டாப் 5, அதாவது பார்த்தோன்னா 5 நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம். ஸோ பொதுவாக வந்து இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் சூப்பரான அப்டேட்டுகள் நிறைய நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்புகள் சூப்பராக கொடுத்துருக்கோம். 19,500 வரை சேலரி கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எல்லாருமே விண்ணப்பிக்கலாம், ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிக்கலாம். நம்ம எவ்ரிடே மார்னிங் 8 மணிக்கும் அண்ட் ஈவினிங் 6 மணிக்கும் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பயோவில் உள்ள லிங்க்கில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதுலேயும் ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ கம் த நோட்டிஃபிகேஷன். வணக்கம் நண்பர்களே, இன்று வந்து நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் 5 முன்னணி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தான் முழுமையாக தகவல்களை பார்க்க போகின்றோம். ஸோ அதனால் இந்த 5 நிறுவன வேலைவாய்ப்புகள் சொல்கிறதுனால கிட்டக்கிட்ட இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸோ முக்கியமான தகவல்கள் பட் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸோ உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புன்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புகளில் சில நிறுவனங்கள் ஆண்கள் மற்றும் சில நிறுவனங்களில் பெண்கள் மற்றும் மேலும் சில நிறுவனங்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கூடிய வீடியோவில் கொடுத்துருக்க நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்களில் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நிறுவனங்களில் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கிறா போல் இருக்கும், ஒரு சில நிறுவனங்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஸோ இருப்பாளருமே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுதான் இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் யார் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணக்கூடாதுன்றது தான் ஸோ இந்த வீடியோக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நிறுவனத்தில் யாரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முழுமையாக பார்க்கலாம். குறிப்பாக வயது வரம்பு, கல்வி தகுதி, சம்பளம் மற்றும் எந்த இடத்துல வேலைவாய்ப்பு இருக்குது என்பதையும் தெளிவாக இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் ஒரு 5 நிறுவனத்துக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்கவும் போகிறீங்க. பிகாஸ் என்னென்ன நிறுவனம் தெரியலனா நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க அண்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட்லேயும் பார்த்துருப்பீங்க என்னென்ன வேலைவாய்ப்புகள் இதில் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. முதலாவதாக பார்க்க போகிற நிறுவனம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கூடிய நிறுவனம். பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா பார்க்க போகிற நிறுவனம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டாடா எலக்ட்ரானிக்ஸ். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் உதிரி பாகங்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் ஸோ விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. பட் பிகாஸ் இந்த நிறுவனத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத 1 by 1 நான் உங்களுக்கு தெளிவாக வந்து 1 by 1 சொல்கிறேன், சரிங்களா? அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. மேலும் புதியவராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேனால ரீஜாயினிங் பர்சனும் இதில் விண்ணப்பிக்கலாம். இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த கம்பெனிக்கே வரேன், இந்த கம்பெனிக்கு நான் இப்போ தான் ஜாயின் பண்ண பண்ணால் ஸோ நீங்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். நோட்டீஸ் ஃபைன் ரீஜாயினிங் கேண்டிடேட்டும் இதில் விண்ணப்பித்து கொள்ளலாம். மற்றும் இதுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இதில் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். மீண்டும் சொல்கிற விஷயம், இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு, ஃப்ரீ ஜாப் அப்டேட் மட்டுமே நம்ம சேனலில் எவ்ரிடே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கான கமெண்ட்டை நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஃபீமேல் கேண்டிடேட், ஏஜ் லிமிட் 18 வயது முதல் 28 வயது வரை, குவாலிஃபிகேஷன் 12th முதல் எனி டிகிரி வரை, சேலரி 17,500 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் அதாவது சென்னை அடுத்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரா வெல்டி சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சரி, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 12th மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த நிறுவனத்தில் நீங்கள் விண்ணப்பித்து வரலாம். பிகாஸ் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பிஎஃப், இஎஸ்ஐ, ப்ரீ பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், வேலை நேரங்களில் உணவு, ஓவர் டைம், வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு அக்காமடேஷன் சப்போர்ட். அதாவது பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காமடேஷனுக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஃபீட்பேக்கு வந்து எப்படி நம்ம எங்கே போய் ரூம் தேடுறது, எப்படி நம்மளுக்கு ரூம் கொடுப்பாங்கன்னு தேடுவீங்க. பட் பிகாஸ் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ரூம் வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அதாவது மந்த்லி வந்து உங்களுக்கு வாடகை மாதிரி. இரண்டாவதாக பார்க்க போகிற நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒசூரில் அமைந்துள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 2 நிறுவனம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஒசூரில் ஒன்றும் சென்னையில் ஒன்றும் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கான அப்டேட்டு.
அதாவது அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் அமைந்துள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த நிறுவனத்தில் பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். பட் இந்த நிறுவனத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் அதான் சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ணி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து ஜெண்டர் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஏஜ் லிமிட் 18 வயசு முதல் 30 வயது வரை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். குவாலிஃபிகேஷன் 10th முதல் எனி டிகிரி வரை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 வரை உங்களுக்கு அப் டு சேலரியாக இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒசூர் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒசூர்லும் சரி, ஸோ சென்னையிலும் சரி, ஸோ 2 இடத்துலையுமே டாடா எலக்ட்ரானிக்ஸில் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது ஒசூருக்கான அப்டேட் சரிங்களா. ஒசூரில் நிறுவனத்துக்குள்ள இருக்குல்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கான அப்டேட் தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களே கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வெளியூர்லேருந்து யாராச்சும் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு முன்னுரிமை அளிப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வேலை நேரத்தில் வந்து ஃப்ரீ ஃபுட்டு உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் ஓவர் டைம் இருக்குது, அக்காமடேஷன் சப்போர்ட்டும் ஸோ இந்த நிறுவனத்துலேயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3ஆவதாக பார்க்க போகிற நிறுவனம் அதாவது பார்த்திங்கன்னா மதர்சன் ஒயரிங் ஆர்னஸ் வாலாஜாபாத், அதாவது சென்னை அடுத்த வாலாஜாபாத் என்ற இடத்துல நிறுவனமாகிறது தான் இந்த அதாவது மதர்சன் என்ற ஒயரிங் ஆர்னஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் 2 கேண்டிடேட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட், மெயில் கேண்டிடேட். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் விண்ணப்பித்துக்கலாம். இதை பற்றினா அப்டேட் நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் மெயில் அண்ட் ஃபீமேல் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருப்பேன். வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி கேண்டிடேட் நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். பேசிக் சேலரி 16,500 ரூபாய். மேலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்து ஸ்டே பண்ணுவாங்களே, ஸோ அதாவது அவுட்டர் கேண்டிடேட் அண்ட் மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நிறுவனம் வந்து வழங்குது. ஸோ எவ்ரி மந்த் இதை வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவைலபிள் போஸ்டிங், குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அண்ட் மட்டும் இல்லாமல் அசம்பிளி அண்டு டெஸ்டிங், ஸோ இந்த 3 முன்னணி அந்த ஜாப்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மதர்சன் நிறுவனத்தில் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் கிடையாது என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நைட் ஷிஃப்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சற்று 4ஆவதாக வந்து பார்க்க போகிற நிறுவனம் பார்த்திங்கன்னா யமகா நிறுவனம். யமகா நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரகோடம் வெல்லம் சிப்காட் இண்டஸ்ட்ரியில் அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4ஆவதாக பார்க்க போகுது யமகா நிறுவனம். யமகா நிறுவனத்தில் பைக் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. லொக்கேஷன் ஒரகோடம் வெல்லம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வெல்லம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் நிறுவனம் அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் விண்ணப்பித்துக்கலாம். ஜெண்டர் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் விண்ணப்பித்துக்கலாம். ஏஜ் லிமிட் 18 வயசு முதல் 26 வயது வரை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்லாம் நான் சொல்லியிருப்பேன், இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிறுவனத்தில் 26 வயசு வரைக்கும் அப் டு ஏஜாக கொடுத்துருக்காங்க. மெயிலாக இருந்தாலும் சரி அண்டு ஃபீமேலாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் தான். ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், ஸோ 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி கேண்டிடேட் அண்ட் பிகாம் அது மட்டும் இல்லாமல் பிஇ கேண்டிடேட்டும் விண்ணப்பித்துக்கலாம். சேலரி 9,500 வரை நிறுவனம் விதிமுறைகள் அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில், செமி ஸ்கில் அண்ட் ஸ்கில்டு, ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் அடிப்படையில் அதாவது கல்வி தகுதி அண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதுக்கான சேலரின்றதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் பிகாஸ் உங்களுக்கான ஸோ அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் சேலரி வந்து மாறுபடலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறை அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப்போடைய நேச்சர் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன், அசம்பிளி அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இதில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வேலை நேரங்களில் ஃப்ரீ ஃபுட்டு, பிஎஃப், இஎஸ்ஐ, ஓவர் டைம், வெளியிலேருந்து வருபவர்களுக்கு அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனத்துலேயும் அக்காமடேஷன்றது சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஸோ அக்காமடேஷனும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் 4ஆவதாக பார்த்துட்டு நிறுவனம் யமகா நிறுவனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் 1 by 1 இந்த நிறுவனத்தில் நான் ஆக்சுவலாக சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள். 5ஆவதாக பார்க்க போகிற நிறுவனம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்கான் டெக்னாலஜி நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் ஒரகோடத்தில் அமைந்திருக்கு. 5ஆவதாக பார்த்துக்கிட்டு இருக்க நிறுவனம் இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஒரகோடம் வெல்லம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான். ஸோ இந்த நிறுவனம் அமைந்திருக்கு சென்னையில். இந்த நிறுவனத்தில் தற்போது ஆண்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த நிறுவனத்தில் ஸ்கில், அதாவது ஸ்கில், செமி ஸ்கில் அண்ட் அந்த மாதிரி ஃபில்டப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக இதில் விண்ணப்பிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி கேண்டிடேட், மெயில் கேண்டிடேட் அதிக அளவில் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 18 வயசு முதல் 31 வயது வரை விண்ணப்பித்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,800 ரூபாய் வரை மாதம் சேலரியாக இருக்கும். ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 146 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் பிகாஸ் உங்களுக்கு 17,800 அண்ட் ஓவர் டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி பார்க்குறீங்களா, சண்டே ஒரு நாள் பார்க்குறீங்கனாவே ஸோ உங்களுக்கு சேலரியில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாபில் கிடைக்கும். பெனிஃபிட் பொறுத்தவரைக்கும் பிஎஃப், இஎஸ்ஐ, ஃப்ரீ ஃபுட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அகாமடேஷன் சப்போர்ட் அண்ட் அதர் கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து கேண்டிடேட் வருவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கும் இந்த நிறுவனத்துலையும் அண்ட் ரூம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரூம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஓகேன்றதை ஸோ குறிக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 5 நிறுவனமே அகாமடேஷன்ன்றது சப்போர்ட் இருக்குது, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெனிஃபிட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நிறுவனங்களுமே தேர்வு செய்யப்படும் கேண்டிடேட்டுகளுக்கு வந்து பொதுவாக கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் வந்துன்னா வேலை நேரங்களில் ஃப்ரீ ஃபுட்டு கிடச்சிடும் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பல பகுதிகளில் கிடைக்கும். பிஎஃப்இஏசி அண்ட் ஓவர் டைம் 146 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு வந்து கிடைக்கும். அவுட் சைட் கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வெளியில் இருக்க பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் சப்போர்ட் செய்து தராங்க. பட் அகாமடேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் அதையும் இந்த வீடியோக்குள்ளவே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருவாங்கல்ல, வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து தான் இந்த அதாவது நிறுவனத்தில் விதிமுறைகள் அடிப்படையில் வந்து பொருந்துப்பார். மாதம் சுமார் 1000 ரூபாயிலேருந்து 1500 வரை ரெண்ட் அதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூம் ரெண்ட் நான் சொல்லியிருந்தேன், ரூம் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 வரை வரும். ஸோ அதாவது ஒரு 5 பேராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி, ஸோ ஆளுக்கு 1000 ரூபாய் ஷேர் பண்ணி ஒரு 5000 ஷேர் பண்ணி, ஸோ நீங்கள் அது ரூம் ரெண்ட்டு தான், இது வந்து வேலைக்கு கிடையாது, ரூம் ரெண்ட்டு. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து வெளியில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவீங்கள்ல, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான காசு வந்து நீங்கள் கம்பெனிக்கு கொடுத்தால, பட் அந்த ரூம் ரெண்ட் எடுப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கொடுத்தா போதும், சரிங்களா. இது முற்றிலும் ஆனால் இலவச அழைப்பு. நம்மளுக்கு நம்ம வீடியோ வந்து முற்றிலும் இலவச அழைப்பு கூட தான் இந்த 5 நிறுவனம் பார்த்துருப்போம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இந்த போல வந்து ஸோ 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. முக்கியமான குறிப்பு, ஸோ அதாவது மதர்சன் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நைட் ஷிஃப்ட் கிடையாது. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாத இருக்க பர்சன் கண்டிப்பாக மதர்சன் கம்பெனியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து கிடையாது உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. மெயில் கேண்டிடேட்டுக்கு 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குது. அண்ட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு நேரங்கள் வந்து மாறுபடும், சரிங்களா. இந்த டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வேலைக்கு தொடர்பு கொள்வதை தொடர்பு எண் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து புரிந்து ஜாயின் கொள்ளுங்கள். மற்றும் சம்பளம் அண்டு சேலரி மற்றும் டீட்டெயில்டாக எல்லாமே தெளிவாக கேட்டுங்க. என்ன மாதிரி ஷிஃப்ட் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் எல்லாம் கேட்டு தெரிந்து புரிந்து ஜாயின் கொள்ளுங்கள். பிஃபோர் விசிட் பண்ணி ஆஃப்டர் ஜாயின் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷனுங்க. இது மாதிரி 5 நிறுவனங்களை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இது போன்ற வீடியோக்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கான வீடியோவை ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. உங்கள் வேலை தெரியும் ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெண்ட் ஆப்ஷன் பண்ணிங்க மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோடைய அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பயோவில் இருக்கக்கூடிய லிங்க் வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எனி ஃபார் த அப்டேட் பிஃபோர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுமே அதோட அப்டேட் தெரியும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயோவில் உள்ள வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எனி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை பயன்படுத்தியும் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ். அடுத்த வீடியோட உங்களை சந்திக்க வரேன். அதுவரையும் உங்களுடைய உங்களுடைய ஏசர் கிங் ஆஃப் ஹெல்த் 350 யூடியூப் சேனல்.